ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு V1 தமிழ் ஜாப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசோட தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்க திட்டத்தின் கீழே ஒரு அருமையான வேலைவாய்ப்பை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தில், அதாவது இயக்க மேலாண்மை அலுவலகத்தில் காலியாக உள்ள சமுதாய அமைப்பாளர் அப்படின்ற போஸ்டிங்கை ஃபில் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மதுரை மாவட்டத்தில் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கிற தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தில் இருக்கிற சமுதாய அமைப்பாளர், அதாவது கம்யூனிட்டி ஆர்கனைசர் அப்படின்ற போஸ்ட்டு டோட்டலாக 5 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேகன்சிஸ்லாம் பார்த்திங்கன்னா அவுட் சோர்சிங் மூலமாக தான் ஃபில் பண்ண போகிறாங்க. இந்த வேகன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலையும் அப்ளிகேஷன் டீட்டெயிலையும் madurai.nic.in அப்படின்ற இணையதள முகவரியில் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா வர்ற 30/8/2024 மாலை 5:45 மணிக்குள்ளே நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிடணும். ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தான் வேலை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பதவியின் பேர் பார்த்திங்கன்னா சமுதாய அமைப்பாளர், அதாவது கம்யூனிட்டி ஆர்கனைசர். டோட்டல் காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா 5 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 30/8/2024 தேதி அன்று 35 வயதிற்கு உட்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும். அது மட்டும் இல்லாமல் கணினி இயக்கத்தில் அடிப்படை தகுதிகளான MS ஆஃபீஸ் பெற்றிருக்கல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது MS ஆஃபீஸில் நாலேஜ் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தகவல் தொடர்பில் திறன் பெற்றவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது மகளிர் திட்டம் போன்ற கள தலையீடுகள் தேவைப்படும் திட்டங்களில் குறைந்தபட்சம் 1 வருட அனுபவம் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கணினி இயக்கும் திறன் பெற்றிருப்பது கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் கம்பல்சரி இருக்கணும். ALFல் உறுப்பினராக இருக்க வேண்டும். தகவல் தொடர்பில் திறன் பெற்றவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இருசக்கர வாகனம் ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சில எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில நிபந்தனைகளையும் கொடுத்துருக்காங்க. அதாவது இதற்கு முன் TNSRLM, புதுவாழ்வு திட்டம், IFAD போன்ற அலுவலகங்களில் நிர்வாகம் மற்றும் நிதி முறைகேடுகள் காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கான சேலரி பார்த்திங்கன்னா மந்த்லி கன்சாலிடேட்டட் பேவா ரூபாய் 16,000 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பணி ஏற்ற நாளிலிருந்து 1 வருட காலம் பணி நிறைவு செய்த பின் அடிப்படை ஊதியத்தில் 3% வருடாந்திர ஊதிய உயர்வு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. 30/8/2024 அப்புறம் வர்ற அப்ளிகேஷன்ஸை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்காக அவங்க ஸ்பெஷல் இமெயில் ஐடி ஒன்றும் ஃபோன் நம்பரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அந்த இமெயில் ஐடி மூலமாகவோ இல்லை அவங்க ஃபோன் நம்பர் மூலமாகவோ காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான டீட்டெயிலையும் அப்ளிகேஷன் டீட்டெயிலையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு மெதுவாக ஃபில் பண்ணுங்கள். அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டா திருப்பி கரெக்ஷன் பண்ண முடியாது. அதனால் அப்ளிகேஷனை ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு தெளிவாக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ண அப்ளிகேஷன் கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய சர்டிஃபிகேட், ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி அது வர்ற 30/8/2024 அவங்க கொடுத்துருக்க முகவரிக்கு நேரிலேயோ இல்லை தபால் மூலியமாகவோ உங்களுடைய அப்ளிகேஷனை அனுப்பிச்சிடுங்க. இந்த ஜாபுக்கு அவங்க கேட்டிருக்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம V1 தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.